all, welcome to our channel Crafty World. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் மான்சி பேப்பர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து எப்படி செய்யறது அப்படினு கேட்டிருந்தாங்க. ஹாய் மான்சி, அந்த பேப்பர் ஃப்ளவர்ஸ் பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பேப்பர் ஃப்ளவர்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான மெட்டீரியல் இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் தான். நீங்க A4 ஷீட் ஒயிட் கலர் பேப்பர்ல கூட பண்ணலாம். நான் வந்து டிஃபரண்ட் கலர் பேப்பர்ஸ்ல வந்துட்டு செய்ய போறேன். சோ நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளா வந்துட்டு எப்படி எல்லாம் பேப்பர் ஃப்ளவர்ஸ் செய்யலாம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் எடுத்து அதுல இந்த மாதிரி ரவுண்டா சர்க்கிள்ஸ் மாதிரி போட்டுருக்கேன். லைக் கொசுவத்தி பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதை வந்துட்டு அந்த கர்வ்ஸ்லேயே வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரோல் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அந்த எண்டில் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது பார்க்க வந்துட்டு அப்படியே ஒரு ரியல் ரோஸ் மாதிரியே கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காட்டுறேன், நீங்களே வந்துட்டு பாருங்க அது எப்படி அழகாக இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி ரோஸ் வந்துட்டு செய்கிறது ரொம்பவே சிம்பிளான வேலையாக இருக்கும் அண்ட் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள். இதே மாதிரி வந்து நான் இன்னும் நிறைய ரோஸை செஞ்சு வச்சிருக்கேன். பிங்க் கலர்லுமே வந்துட்டு செஞ்சுருக்கேன். லைக் குட்டி அண்ட் தென் வந்துட்டு மீடியம் சைஸில் வந்துட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம நிறையா வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிங்க் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதில் ஒரு சின்னதாக சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அந்த பவுலில் நீங்கள் நார்மலாக வந்துட்டு காம்பஸ் வச்சு வந்துட்டு டயாமீட்டர் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது வளையல் வச்சு கூட நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன லீஃப் ஷேப்பில் வந்துட்டு நான் அதாவது ஃப்ளவர் ஷேப்பில் வந்துட்டு வரைஞ்சிட்டு அந்த ஃப்ளவர் ஷேப் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கும்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு அப்படியே ஃப்ளவர் மாதிரியே கிடைக்கும். அதே மாதிரி மொத்தமாக வந்துட்டு நான் 6 ஃப்ளவர் பீசஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த ஃப்ளவர் பீசஸ் வந்துட்டு நான் ஒரு பீஸாக கட் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த 6 ஃப்ளவர்ஸ்மே வந்துட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றது நீங்களே பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் சிட்சாட் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிட்சாட் வீடியோ வந்துட்டு 100th வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு நான் கேட்டிருந்ததை வந்துட்டு இந்த வீடியோலுமே கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும், ஏதாவது கிராஃப்ட்ஸ் மேக் பண்ணி போடணும், உங்களுக்கு என்ன மாதிரி கிராஃப்ட் வீடியோ வேணும், இல்லை ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் வேணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் வந்துட்டு அந்த கொஷினுமே கூட கமெண்ட் பண்ணலாம். ஸோ சேனல் ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். ஸோ மறக்காமல் வந்துட்டு உங்களோட கொஷின் அண்ட் தென் உங்களுக்கு ஃபேவரட்டான கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் சிட்சாட் வீடியோவில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சிட்சாட் வீடியோக்கு என்னென்ன கொஷின்ஸாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுமே வந்துட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சிட்சாட் வீடியோ வந்துட்டு நான் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட என்கிட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த 6 ஃப்ளவர்ஸ்மே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு எப்படி கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்துட்டு நீங்களே வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 6 ஃப்ளவர்ஸ்மே கட் பண்ணியாச்சு. இப்போ அடிஷ்னலாக வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம 4 பெட்டல்ஸ் வந்துட்டு கட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி அகைன் நான் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு சென்டரில் நல்லா ஹோல்ஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 5 லீவ்ஸ் இருக்க மாதிரி அதாவது 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி இன்னொன்று இருந்துச்சுல, ஸோ அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக கட் பண்ண ரெண்டுமே வந்து நான் தனியாலாம் மறுபடியும் ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணல. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு கட் பண்ணதுலேயே பேலன்ஸ் பீசஸ் இருக்கணும். ஸோ அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பெண்ட் பண்ணி விடும்போது நமக்கு அது பார்க்க அப்படியே ஒரு ரியல் ஃப்ளவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ரியலாக வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கே பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்த பேப்பர் ஃப்ளவருக்கும் இப்போ பார்க்கும்போது வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்க்க வந்துட்டு ஒரு ரியல் எஃபெக்டிவ் இருக்கும். ஸோ நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு லேயராக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைஸஸ் டிஃப்ரென்ஸ் படி தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பெரிய ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று கட் பண்ணது, அதுக்கப்புறம் 2 லேயர்ஸ் 3 லேயர்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லேயராக தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ கட் பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக ஒரு அழகான ஒரு பன்ச்சியான ஃப்ளவர் வந்து நமக்கு கிடைக்கும். லைக் இந்த அடுக்கு சாமந்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த அடுக்கு மல்லி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அது எப்படி நல்லா திக்னஸாக இருக்கும்.
இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு திக்கான ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். ஸோ நிறைய லேயர்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிங்க் கலரில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு இந்த மாதிரி நான் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் 2 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு 2 ஷீட் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு 2 சென்டிமீட்டரில் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நடுவில் நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ், அதாவது ஒரு 0.5 சென்டிமீட்டர் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லென்த்தியாக இருக்க இந்த ரெட் கலர் பேப்பர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டில் நம்ம 0.5 சென்டிமீட்டர் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டோம்ல அந்த இடத்துல வந்துட்டு பேம்பு ஸ்டிக் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்துட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இது ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே டைட்டாக ரோல் பண்ணுங்கள். நம்ம லூஸாக ரோல் பண்ணால் நமக்கு வந்து ஃபைனலாக ரொம்ப பெரிய ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து கரெக்டான சைஸில் இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் ஷீட்டில் 5 or 6 சென்டிமீட்டர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஷீட் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு எண்டில் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இன்னொரு எண்ட் ஆஃப் ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏன் ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கலர் ஷீட் வந்துட்டு கட் பண்ணோம்ல அதே மாதிரி வந்துட்டு இதையுமே கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் வந்துட்டு கட் பண்ணிடலாம். லைக் நம்ம அந்த பெரிய லென்த்தி ஷீட்டை வந்துட்டு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஷீட் ஃபுல்லாகவே வந்துட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் சுற்றி வச்சிருந்தோம்ல அந்த ரெட் கலர் ஃப்ளவர் அதை வந்துட்டு இதோட சென்டர் பார்ட்டில், அதாவது அந்த பேலன்ஸ் இருக்க பார்ட்டில் வந்துட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதையுமே வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நல்லா ஒரு பன்ச்சியான ஃப்ளவர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்ப திக்காக ஒரு அடர்த்தியான ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு கையில் தொட்டு பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப பன்ச்சியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அவுட்டரில் வந்துட்டு எல்லோ கலர் அண்ட் தென் வந்துட்டு இன்னரில் அந்த சன்ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டர் பார்ட் மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சென்டர் பார்ட் மட்டும் அழகாக ரெட் கலரில் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு ஃப்ளவராக இருந்துச்சு. இப்போ இது வந்துட்டு நம்மளோட இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளவர். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று டார்க் எல்லோ ஷீட் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணது வந்துட்டு லைட் எல்லோ ஷீட். இது வந்து நல்லா டார்க்காக இருக்க கலர். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த 3 சர்க்கிளுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அதோட மிட் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கே தெரியல. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 3 ஷீட்டுமே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண இடத்துல அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து ஒரு எட்ஜுக்கு மட்டும் இந்த மாதிரி ஹாஃப் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹாஃப் தான் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணணும், ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்காதீங்க. ஸோ சென்டர்லேருந்து ஹாஃப் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த 2 சைட்ஸ் வந்துட்டு ஓப்பனாக இருக்குல்ல. ஸோ அதை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு நமக்கு பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். லைக் நான் இப்போ வந்துட்டு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி வந்துட்டு பண்ணுங்க. ஸோ நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்துட்டு இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 2 ஷீட்ஸுமே வந்துட்டு ஒரு சைடில் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்னொரு ஃப்ளவர் வந்துட்டு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளவர் எனக்கு நேரில் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா சின்ன வயசுலலாம் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி அந்த ஃப்ளவர் நேம் ஞாபகம் இல்லை. பட் சின்ன வயசில் வந்துட்டு ஒயிட் கலர் ஃப்ளவர் அண்ட் தென் எல்லோ கலர் ஃப்ளவர் வந்துட்டு பார்க்க இதே மாதிரியே இருக்கும். அதை வச்சு ரிங்கெல்லாம் செஞ்சு கையில் போட்டு விளையாடுவோம். பட் எனக்கு அந்த ஃப்ளவர் நேம் வந்துட்டு ஞாபகம் இல்லை. எனக்கு இமேஜ் கிடைச்சதுன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த சைடில் போடுறேன். ஸோ நீங்களுமே பாருங்கள். பார்க்க அச்சஸில் அந்த ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு. ஸோ எனக்கு இதை பார்த்ததுமே வந்துட்டு அதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அந்த ஃப்ளவர் நேம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானுமே வந்துட்டு ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஃப்ளவர் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு வந்துட்டு நான் அகைன் ஒரு ரெட் கலர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெட் கலர் பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நான் ஃபுல்லாக சர்க்கிள்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதையுமே வந்துட்டு கட் பண்ணும்போது அந்த கர்வ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அந்த கர்வ் ஷேப்பில் வரணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் ஃப்ளவர் செஞ்சோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு செய்ய போகிறோம். இப்போ அந்த கர்வ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கர்வ்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பெண்ட் பண்ணி கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பேப்பர் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் பார்க்கையில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதை ஃபைனலாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு பார்க்க ஒரு ரெட் கலர் ரோஸ் வந்துட்டு ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வீடியோவோட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஃப்ளவர் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தம் நம்ம 7 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க 7 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர்
ஃப்ளவர் டைப் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் சர்க்கிள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைக் ஸ்லாண்டிங்காக வந்துட்டு ரெண்டு சைட்ஸுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். லைக் லீஃபோட அந்த கார்னர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுற ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு லென்த்தியாக கட் பண்ணி எடுத்தீங்க, சும்மா குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது வந்துட்டு பார்க்க ஒரு லீஃப் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அகைன் பேம்பு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு பெண்ட் பண்ணி விட்டோம். பட் இந்த லீஃப்க்கு வந்துட்டு நமக்கு இன்னர் பார்ட்டில் வந்துட்டு பெண்ட் பண்ணி விடணும். ஸோ உங்ககிட்ட இந்த பேம்பு ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பென் ரீஃபில் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி பட்ஸ் கூட யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு ப்ளூ கலர் பேப்பரில் 2 சர்க்கிள் எடுத்திருக்கேன். 2 or 3 சர்க்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. பட் இது வந்துட்டு ஃபைனலாக 2 சர்க்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அந்த 2 சர்க்கிள்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃப்ளவரோட எண்டு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக அந்த எண்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு அந்த லீஃப் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஃப்ளவருமே வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங் வச்சு நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது அப்படியே பார்க்க ரொம்பவே க்யூட்டாக நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இதையுமே வந்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் அண்ட் இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு டோட்டலாக நம்ம 7 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7 டைப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இன்னொரு சர்க்கிள் ஷேப் இருக்குல்ல, ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்பையும் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஷேப் ட்ரா பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணி குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி அதை வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண அதே சர்க்கிள் அதே ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். பட் இதே ஷேப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதாவது இதே சைஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக அதில் வந்து ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் செஞ்ச ஃப்ளவரை விட ஒரு சைஸ் வந்துட்டு இது சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிக் பண்ணும்போது பார்க்க அப்படியே ரொம்ப அடுக்கடுக்காக இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அகைன் வந்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வந்துட்டு பெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த க்ரீன் கலர் லீஃப் லேயர், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் அந்த பெரிய பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ண இந்த சின்ன ப்ளூ கலர் ஃப்ளவர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒயிட் கலர் பீட்ஸ் மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ அது வச்சதுமே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளவருமே பார்க்க சின்னதாக க்யூட்டாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன ஃபெவிகால் டப்பா வச்சு இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய 2 rupees காயின் இருந்துச்சுன்னா அந்த ஷேப் கூட வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சின்ன சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஃபெவிகால் பாக்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அந்த டப்பா வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மொத்தம் 6 சர்க்கிள்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதோட எண்டில் மட்டும், அதாவது குட்டியாக இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி சின்னதாக அந்த கார்னரில் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கறதுக்கே உங்களுக்கே தெரியும் அது வந்துட்டு எப்படி ஸ்டிக் பண்ணணும், எந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளவர் அவுட்கம் கிடைக்குது அப்படின்றது பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த எண்டில் மட்டும் சின்னதாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் 6 ஃப்ளவர்ஸ்மே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன், ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு இதை வந்துட்டு பேக் சைட் பெண்ட் பண்ணி விடணும். இதை பேக் சைட் பெண்ட் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ரோஸ்லேருந்து, அதாவது ரியல் ரோஸ்லேருந்து அந்த ஒரு பெட்டல்ஸாக வந்துட்டு அது ஒரு இதழ்களாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிச்சு பிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ கலர் சர்க்கிள் கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் இந்த ரெட் கலர் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் பெட்டல்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த எல்லோ கலர் சர்க்கிள்ஸில் வந்துட்டு எவ்வளோ இது கவர் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் சைஸ் இல்லாமல் பெரிய ஃப்ளவர் வந்துட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பெரிய சர்க்கிள்ஸ் வந்துட்டு கட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் வந்துட்டு 4 பெட்டல்ஸ் கவர் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து அந்த 2 பெட்டல்ஸை வந்துட்டு அதுக்கு மேலே அடுக்கடுக்காக வர மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. அகைன் வந்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி வந்துட்டு பெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இதோட சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டிஆர் இந்த மாதிரி இருந்தது. அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு 4 ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிக் பண்ணிட்டதும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் ஸ்டிக் பண்ணியிருப்போம்ல, ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளவர் ஷேப்புமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் செஞ்ச 7 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்மே வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த பிங்க் கலர் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்துட்டு நான் ஒரு பர்பிள் கலர் பீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிங்க்குக்கு பர்பிள் வந்துட்டு மேட்சிங் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது
அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர், ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப திக்னஸாக அழகாக செஞ்சோம், ஸோ அந்த ஃப்ளவர். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன்ஸ் எல்லாமே வந்து நான் ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதோட சென்டரில் இந்த மாதிரி குட்டி ரெட் கலர் ஸ்டோன் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் வந்துட்டு கொடுக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர், தென் லாஸ்ட்டாக செஞ்ச இந்த ரெட் கலர் ஃப்ளவர். ஸோ இந்த 7 ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் சிட் சாட் வீடியோக்கு உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்க மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட கொஷின்ஸுமே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்கணும் இல்லை, நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸ் கூட வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.